சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு எப்படியாச்சும் அவங்கள புடிச்சிரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதனால அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இளநீ வெட்டுறவர்கிட்டலாம் விசாரிச்சு இன்னொரு அட்ரஸ வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, பூக்கடையில தான் இருக்கேன். அம்மாவோட பூக்கடையில தான் இருக்கேன்னு சொன்ன உடனே, அங்கேயே இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிடுறாப்ல. அங்க போய் இறங்கும்பொழுதே கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு தான் இறங்குறாப்ல. உடனே பக்கத்துல இருக்கிற நம்ம சீதா, அதுக்கப்புறம் மீனா, மீனாவோட அம்மா இவங்க எல்லாருமே "என்னாச்சு? என்ன கூலிங் கிளாஸோட வந்து இறங்குறீங்க?" அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கனடாவுல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் இத நம்ம 2 பேத்துக்கும் கிஃப்ட்டா குடுத்தாங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டுக்கிட்டு அத செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவ நம்ம சீதா வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம முத்துவும் அந்த மிஸ் ஜீவாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவ பார்த்துட்டு, அவங்க யோசிக்கிறாங்க, "இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கும், சீதாவுக்கும் ஞாபகமே வருது. இவங்க தான் அந்த ஜீவா, மனோஜ ஏமாத்திட்டு போனது அப்படின்னு ஞாபகம் வருது. முத்துவும் அப்பதான் யோசிச்சு பார்க்குறாப்ல. அப்ப இவங்க தான் ஜீவாவா? நம்ம அப்பாவோட பணத்த எடுத்துட்டு ஓடுனது. இப்பயே போய் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு நேரா ஜீவாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். நம்ம முத்து ஜீவா கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போயிட்டு நடு வீட்ல சோபாவுல உட்காந்துட்டு கால் மேல கால போட்டுக்கிட்டு, "நீ தானே ஜீவா? மனோஜ் உனக்கு தெரியும்ல? மனோஜோட தம்பி தான் நானு. நீ மாட்டுக்கும் என் அண்ணன்கிட்ட இருந்து பணத்த எடுத்துக்கிட்டு போயிட்ட. அந்த பணம் எங்க அப்பாவோட பணம்." அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு, "ஒழுங்கு மரியாதையா பணத்த குடு. இல்லன்னா போலீஸ வர வைப்பேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜீவா சிரிச்சுக்கிட்டே, "என்ன போலீஸ வர வையி. நான் தான் எப்பயே குடுத்துட்டேனே பணம். போன முறை வந்தப்பயே அந்த பணத்த குடுத்தேன். அதுக்கு சாட்சி கையெழுத்தே நீ தான் போட்ட." அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. ஜீவா இவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம முத்து நம்பாமையா இருப்பாப்ல. "பாரு உன் தம்பியே உன்னைய ஏமாத்தியிருக்கான். உன் குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கான். நீ வந்து என்னைய ஏமாத்திட்டேன்னு சொல்றியா? முதல்ல உன் தம்பிய போய் பாரு. அதுக்கப்புறம் என்னைய குத்தம் சொல்லு." அப்படின்னு ஜீவா சொல்ல, முத்துவுக்கு அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் ஜீவா கிட்ட, "இந்த உண்மைய மட்டும் நீ என் வீட்ல வந்து சொல்லு. நான் போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி நானும் வரேன். எனக்கும் முடிக்க வேண்டிய கணக்குலாம் ஒண்ணு இருக்கு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃப்ராடு தனத்துக்கு எல்லாம் காரணம் மனோஜோட ஒய்ஃப் அந்த ரோஹிணியா தான் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.